என் தங்கப்பிள்ளையே, தாங்க முடியாத மனவேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய மனவேதனைக்கு மருந்தாக உன் தாயானவள் இன்று உன்னை காண வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் வேதனைகளும் சோதனைகளும் ஏராளமாக உன்னை தாக்கிவிட்டது. இதற்கு மேலும் என்ன நடக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் என்கின்ற ஒரு எல்லைக்கு நீ வந்து விட்டாய். இனிமேலும் என்ன சோதனைகள் வந்தாலும் அதை பார்த்து கொள்ளலாம் என்கின்ற மனம் ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி கடந்து வரப்போகின்றாய் என்று உன்னை பார்த்து கேட்கின்றது. மனதில் சோதனைகளையும் வேதனைகளையும் அதிகமாக தாங்கிவிட்ட என்னுடைய பிள்ளைக்கு இன்று இந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு ஏதேனும் ஒரு உபாயம் கிடைக்குமா? அதற்கு நம் தாயானவள் நமக்கு ஏதேனும் ஒரு வழியை காண்பித்து கொடுப்பாளா என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய யோசனைகள் எல்லாமே இந்த தாயை பற்றியதாக இருக்கின்றது. நம் வராகியானவள் நமக்கு இதிலிருந்து விடுதலை கொடுப்பாள், நம்மை இதிலிருந்து காப்பாற்றி விடுவாள் என்று என் குழந்தை நம்பி என்னை வணங்கும் பொழுது இந்த தாயானவள் உன்னை காணாமல் சென்று விடுவேனா என்ன? என் பிள்ளையே, இன்று நான் உன்னை காண வந்ததற்கு இதைவிட ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? என் தங்கமே, உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. இத்தனை நாட்களும் நீ தாங்கிய அத்தனை சோதனைகளுக்கும் சேர்த்து வைத்து நீ சந்தோஷத்தை அனுபவிக்கும் விதமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. நீ இப்பொழுதே அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த விஷயம் நீ எதிர்பார்த்த விஷயமாகத்தான் இருக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இத்தனை நாளும் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் இந்த தாயானவள் என்னுடைய கரங்களில்தானே படிந்திருக்கின்றது. இந்த அம்மாவின் மடியில் படுத்துதானே என் குழந்தை நீ அழுது கொண்டிருந்தாய். என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய இந்த அழுகைக்கான பதிலை உன் தாயானவள் நான் உன் கைகளிலேயே கொண்டு வந்து கொடுக்கின்றேன். நான் நிச்சயமாக உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் ஒவ்வொன்றாக பதில் தருவேன். எந்த கேள்விகளுக்கும் பதில் தெரியாமல் நீ சென்று விட மாட்டாய். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்பட்ட அழகான நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுதும் ஏதேனும் கஷ்டங்களை பற்றியே நினைத்து கொண்டு நீ உன் முன்னால் இருக்கின்ற இந்த சந்தோஷத்தை தொலைக்க பார்க்கின்றாய். என் பிள்ளையே, அதற்காகத்தான் இன்று இந்த வராகியானவள் உன்னுடைய மனக்கவலைக்கு மருந்தினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த நொடி உன் மனது மிகுந்தரணமாக இருக்கின்றது. உனக்கு ஒருவர் கொடுத்த காயம், அந்த காயத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் முடங்கி கிடக்கின்றாய். என் குழந்தையே, காயங்களை கொடுத்தவர்களினுடைய மனநிலை என்னவென்று நீ சற்று சிந்தித்து பார். இப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் அல்லது இப்படி இவர்களிடம் நடந்து கொண்டால் இவர்களின் மனது எந்த அளவிற்கு பாதிப்படையும் என்பதை தெரிந்து கொண்டும் ஒருவர் உன்னிடத்தில் இப்படி நடந்து கொள்கிறார் என்றால், என் தங்கமே, அவர்கள் நினைத்ததை நடக்க விடக்கூடாது. அதற்கு மாறாக என் பிள்ளை, நீ நினைப்பதை உன் வாழ்க்கையில் ஜெயித்து காட்ட வேண்டும். நீ என் மனதை நோகடிக்க வேண்டும் என்றுதானே இதை செய்திருக்கின்றாய். அப்படியானால் அப்படி ஒரு காரியம் இந்த வாழ்க்கையில் நடந்து விடாதபடி நான் பார்த்து கொள்கிறேன் என்று என் பிள்ளை நீ சரியான செயலை செய்ய வேண்டும் அல்லவா? மாறாக அவர்களினுடைய செயலை நீ சரி என்று ஒப்புக்கொண்டு ஓர் மூலையில் முடங்கி கிடப்பது என்ன விதத்தில் நியாயமாகும்? இந்த வராகியை வணங்கிய பிறகும் நீ இப்படி ஓர் ஓரத்தில் ஒதுங்கி இருப்பது தவறல்லவா? ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாயா? அம்மா இதையெல்லாம் கண்டால் கோபப்படுவாள். நம் தாயானவளுக்கு இதையெல்லாம் கண்டால் பிடிக்காது. நாம் ஓர் ஓரத்தில் முடங்குவதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்திருப்பாயானால் நிச்சயமாக இது போன்றவர்களின் வார்த்தைகள் உன்னை பாதித்திருக்காது.
எத்தனை வேண்டியவர்களாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இவர்களே உன்னுடைய வாழ்க்கையாக இருந்துவிட்டு போகட்டும். என்னதான் இருந்தாலும் உன்னுடைய மனநிலையை உணராமல் நீ வேதனைப்படுவாய் என்று தெரிந்தும் உனக்கு ஒரு காரியத்தை செய்ய துணிகிறார்கள் என்றால் நீயும் அதற்கு ஏற்றது போல வாழ்க்கையில் துணிந்து செயல்பட வேண்டும். முடங்கி கிடப்பதல்ல வாழ்க்கை, எழுந்து நடப்பதுதான் வாழ்க்கை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும். சோதனைகள் 1000 வரத்தான் செய்யும், வேதனைகள் 1000 கொடுக்கத்தான் செய்வார்கள். எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை நீ நடந்து வருகின்ற பாதை என்னவென்று சற்று சிந்தித்துப் பார். இந்த வராகி உனக்கு சரியான பாதையை வகுத்து கொடுத்திருக்கின்றேன். நீ அதில் நடக்காமல் அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு தடம் மாறி செல்வாயானால் பிறகு உன் வாழ்க்கையில் இந்த வராகியை நீ எப்படி காண முடியும்? என் பிள்ளையே, நான் உன்னோடு இருந்தால் அத்தனையையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ யாரோ ஒருவரினுடைய வார்த்தை தான் முக்கியம் என்று எண்ணி அதற்காக மனம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாயானால் காலம் முழுவதும் நீ அவர்கள் பின்னால் தான் செல்ல வேண்டி இருக்கும் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தை, இந்த நேரத்தில் இப்பொழுது நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முத்தான வார்த்தைகள். இதை உன்னுடைய மனதிற்குள் நீ எழுதி வைத்துக்கொள். உன் வாழ்க்கைக்கான பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த வராகி என்றும் உன்னை கைவிட மாட்டாள் என்று. கஷ்டங்கள் அதிகமாக அனுபவித்தது போன்ற ஒரு மாயை தோற்றம்தான் உன் வாழ்க்கையில் உருவாகி இருக்கின்றதை தவிர இது உனக்கு நிரந்தரம் கிடையாது. நீ நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வந்து விடுவாய். நான் தான் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கூட இங்கு கிடையாது. ஏன் தெரியுமா? நீ மன வலிமை பெற்ற குழந்தை. எத்தனை கஷ்டங்களையும் தாங்கி வருகின்ற வல்லமை உனக்குள் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது யாருடைய உதவியையும் நீ நாட வேண்டிய அவசியம் கிடையாது. என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் அடைந்து விடத்தான் போகின்றாய். நான் உன் கரம் பற்றி இருக்கின்றேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். எதற்கு உனக்கு இந்த கலக்கம், எதற்கு இத்தனை குழப்பம் என்பதனை முதலில் நீ தெளிவுபடுத்து. என் பிள்ளை, உன்னை பார்த்து நீயே ஒரு கேள்வி கேள். நமக்கென்று எந்த உணர்ச்சிகளும் இல்லையா? நாம் எதற்காக நம் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? நம் மனது என்ன விஷயத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்த விஷயமல்லவா? அடுத்தவர்களின் வார்த்தை நம் மனதை காயப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய மனது நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்றல்லவா அர்த்தம் என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்வாயானால் என்றோ இந்த வாழ்க்கை உனக்கான நல்லதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திருக்கும். என் பிள்ளையே, மனமுழுக்க நல்ல சிந்தனைகளை வைத்து கொண்டு, மனமுழுக்க நல்ல உறவுகளை நிறைவாக வைத்து கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாவற்றையுமே தைரியமாக செய். ஒரு போலியான உறவு உன் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை இது போன்ற ஒரு சம்பவத்தை நடத்தி உன் வாழ்க்கையில் உனக்கு நான் காண்பித்து கொடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்திருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். நல்லவர் யார், கெட்டவர் யார்? இது போன்று தானே அடையாளம் காட்ட முடியும். எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்பிவிட்டு எல்லோரையும் கெட்டவர்கள் என்று எண்ணிவிட்டு வாழ்ந்துவிட முடியுமா? நல்லவர்கள் யாவரும் உன்னை கஷ்ட காலத்தில் தூக்கி நிறுத்த முயற்சி செய்வார்கள். கெட்டவர்கள் யாவரும் நீ என்ன செய்தாலும் அதில் உன்னோடு சேர்ந்து நீ செய்கின்ற தவறுகளை உனக்கு உடன் இருந்து எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசி நேரத்தில் உன் காலை வாரிவிட்டு சென்று விடுவார்கள். எல்லாம் ஒரு பாடம். இந்த வாழ்க்கையில் எல்லோரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த சூழ்நிலையை நீ கடக்க வேண்டும் என்றால் இந்த அனுபவ பாடத்தை தான் உன் வாழ்க்கை பாடமாக நீ எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர்ந்து செல்ல வேண்டும். ஒரு நாளும் ஒரு மூலையில் முடங்கி கிடக்க வேண்டும் என்று நீ நினைத்து விடாதே. என் பிள்ளையே, நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் உறுதியாக்கி தருகின்றேன்.
ஆனால் அதில் கெட்ட விஷயங்கள் எதுவும் இருந்துவிடக்கூடாது. யாருக்கும் செய்ய நினைக்கின்ற தீங்கானது அதில் இருக்கக்கூடாது. யார் வாழ்க்கையையும் நீ கெடுக்கும்படி நடந்து கொள்ளக்கூடாது. உன்னுடைய எண்ணம் தெளிவாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் இந்த வராகியானவள் அதனை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, நீ செய்ய நினைக்கின்ற செயல் உன் வாழ்க்கையில் வெற்றியடையும். உன் வாழ்க்கைக்கு இந்த வராகி நான் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றேன். இனி எதை நினைத்தும் வருந்தாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.